وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قد قال تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: يا أيها الذين آمنوا أنفقوا مما رزقناكم من قبل أن يأتي يوم لا بيع فيه ولا خلة ولا شفاعة والكافرون هم الظالمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. அளவில்லா அருளும் நிகரில்லா கிருபையுடைய எல்லாம் வல்ல அல்லாஹுடைய திருப்பெயரால் தூங்குகிறேன். அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் அருளாளனாகிய அல்லாஹ் முஸ்லிம்களாகி நம் மீது கடமையாக ஆகியிருக்கக்கூடிய இந்த ஜும்மா என்ற ஒன்றுகூடல் மூலம் இறைவனை தியானிப்பதற்காக அவனுடைய இந்த ஆலயத்தில் நாம் எல்லோரும் ரமதானுடைய இந்த பகல் பொழுதிலே கூடியிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவனுடைய இந்த மார்க்கம் நம்மை நோன்பு நோற்கச் செய்தது, இரவு நின்று வழிபடச் செய்தது, இறைவனை ஏனைய காலங்களில் தியானிப்பதை விட அதிகம் தியானிப்பதற்காக பிரத்யோகமாக சில மாதங்களையும் சில நாட்களையும் ஒதுக்கி தந்து அவைகளிலே உன்னதமான சில வழிபாடுகளிலே ஈடுபாடோடு செய்வதற்கு நமக்கு ஆர்வத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையிலே நாம் எல்லோரும் பாக்கியவான்கள் இந்த ரமதானை பெற்றிருக்கிறோம். நம்மோடு கலந்த காலங்களிலே இருந்த பலரும் இந்த ரமதானை 1446வது ஆண்டுடைய இந்த ரமதானை நம்மோடு இருந்து அனுபவிப்பதற்கு இல்லை. அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பாக்கியத்தை தந்திருக்கவில்லை. அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இதை ஒரு பொன்னான நல்ல சந்தர்ப்பமாக கருதி இதற்கு அடுத்து ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காமல் சென்று விட்டால் எப்படி இருக்கும், நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கலாம் என்ற ஒரு புரிதலோடு இந்த ரமதானை கழிப்பதற்கு நம்மிலே ஒவ்வொருவருக்கும் நான் உபதேசித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவன் இந்த உலகத்தில் ஒரு நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். அது இந்த மனிதர்கள் விரும்பியோ விரும்பாமலோ அதற்கு உட்பட்டுத்தான் நடக்க வேண்டிய அடிப்படையில் இருக்கிறார்கள். அது என்னவென்றால், நம்மிலே இறைவன் சிலரை பொருளாதாரத்தோடும் வசதியோடும் செழிப்போடும் ஆக்கியிருந்து அந்த செழிப்பு, அந்த வசதி, அந்த பொருளாதார விசாலம்
நம்மில இன்னொரு சாராருக்கு இல்லாமல் ஆக்கி அந்த ஒரு சாரார் இன்னொரு சாராரை தழுவி இருக்கும்படியானது ஒரு சூழ்நிலையை இந்த உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறான். அதற்கு இறைவன் சில காரணங்களை குர்ஆனில் சொல்கிறான். ஆனால் அந்த காரணங்கள் தனி மனிதர்கள் சார்ந்ததாக இருக்கலாம். ஆனால் பொதுவான சில காரணங்கள் இருக்கிறது. அது எல்லோரும் நம்மை கொண்டு ஏதோ சில நன்மைகளை நடத்த முடியும் என்ற புரிதல் வர வேண்டும் என்பதற்காக இருக்கிறது. அப்படி இந்த இஸ்லாமில் வழிகாட்டப்பட்ட ஒரு அம்சம்தான் தர்மம் கொடுக்கும் சிந்தனையை இஸ்லாம் நமக்கு தந்திருப்பது. தர்மம் கொடுக்கும் சிந்தனையை இஸ்லாம் நமக்கு தந்திருப்பது. மனிதர்களுக்கு இயல்பாக அந்த சிந்தனையை இறைவன் தந்திருக்கிறான் என்றால் அதை வேதத்தின் மூலமும் தூதர் மூலமும் அதை பல விதங்களிலே நமக்கு மத்தியிலே வலியுறுத்துகிறார். எப்படி அதை செய்யறது, ஏன் செய்யறது, அது என்ன மாதிரியான தாக்கத்தை பாதிப்பை இந்த சமூகத்திற்கு மத்தியிலே கொண்டு வரும் என்பதையெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதமும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் நமக்கு நின்று நிறுவி பல செய்திகளை சொல்கின்றது. அதில் ஒரு செய்தி ஆச்சரியமான செய்தி, அதே நேரம் மிகப்பெரிய உண்மையை உள்ளடக்கக்கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு இமாம் முஸ்லிம் அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். அஸ்ஸதகத்து புர்ஹானும், அஸ்ஸதகத்து புர்ஹானும். இது பார்த்தா ஒரு செய்தியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் இதை விரிவுரை அளிக்கக்கூடிய ஹதீஸ் ஆய்வாளர்கள், அறிஞர்கள் மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸதகத்து புர்ஹானும், தர்மம் செய்தல் இருக்கிறதே, பிற மக்களுக்கு ஈந்து வாழ்தல் இருக்கிறதே, இது புர்ஹானும் அத்தாட்சியாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன அத்தாட்சி என்றால் அதுதான் உண்மையில் வாழ்க்கையின் தத்துவம். என்ன, இறைவன் யாரோ சிலருக்கு கொடுத்து அந்த கொடுத்தவர்களிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று கொடுக்க சொல்லும். யாரோ சிலர் இடத்துல கொடுத்து அந்த யார் கொடுக்க பெற்றிருக்கிறார்களோ அவர்களிடத்துல கொடுத்திருக்கிறேன், உங்களுக்கு மட்டும் நினைச்சுக்காதீங்க, நீங்க மட்டுமே ஏகபோக உரிமை உள்ளவங்க கிடையாது, மாறாக உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டதை நீங்கள் பிறருக்கு கொடுக்க வேண்டும், அது புர்ஹான், அது அத்தாட்சி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி அத்தாட்சியாக வருகிறது பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத் பக்ரால பேசுறான், மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன், யார் அல்லாஹ்விற்கு கடன் கொடுக்க இருக்கிறார்கள். வானம் அவனுக்கு சொந்தம், பூமி அவனுக்கு சொந்தம். குர்ஆன்ல கிட்டத்தட்ட 100 இடங்களுக்கு மேல அல்லாஹ் சொல்றான், வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளது அவனுக்கே சொந்தம் என்று. அதுக்கு ரெண்டுக்கு மத்தியில என்ன இருக்கும், வமா பைனஹுமா, அந்த ரெண்டுக்கு மத்தியில என்ன இருக்கோ அது. குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், வமா தஹ்த ஸரா, மண்ணுக்கு கீழே எது இருக்கோ அதுவும், மண்ணுக்கு கீழே எதுல இருக்கோ அதுவும், எல்லாத்தையும் விரிவா சொல்லிட்டு அது அவ்வளவும் அவனுக்குன்னு. ஆனா அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அல்லாஹ்விற்கு யார் கடன் கொடுப்பது, மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அழகான கடனாக அந்த கடனை உங்களில் யார் கொடுப்பது, அப்படி உங்களில் ஒருவர் கடன் கொடுப்பார் என்றால் அல்லாஹ் அதை அவருக்கு திரும்ப தரும் பொழுது பன்மடங்கு இரட்டிப்பாக்கி தருவான். கொஞ்சம் நெஞ்ச இல்ல, நீங்க எதிர்பார்த்திராத அளவிற்கு தருவான். பணம் மிக முக்கியமான ஒன்று வாழ்க்கையில, அது இல்லாம உலகமே இல்லை அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்புற ஒன்று. நம்மிடத்துல இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வச்சுதான் ஒரு காலத்துல கல்வியை வச்சு மரியாதை இருந்தது, குடும்ப பாரம்பரியத்தை வச்சு மரியாதை இருந்தது, ஒழுக்கமான கண்ணியமான மனிதர்களை பார்த்தா அது ஒரு மரியாதையும் கண்ணியமான பார்வை இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மங்கிட்டே போகுது. கல்வியாளர்களை பார்த்தா, போன வாரம் ஒரு சகோதரன் என்கிட்ட வந்து ஒரு முறையிட்டார், நீங்க கீழே உட்காந்துருக்கீங்க, ஒருத்தர் மேல உட்காந்து உங்களுக்கு ஆர்டர் போடுற மாதிரி சொல்றாரு, என்ன கல்வியினுடைய சபைக்கு இது அழகா அப்படின்னு கேட்கிறாரு. எவ்வளவு விவரம் இல்லாத ஒரு சமுதாயம் புதுசா உருவாயுது பாருங்க. கல்வி சபையில முட்டு போட்டு பாடம் படிச்ச காலம் போக கல்வி படிச்சு கொடுக்குறவர்கிட்ட பேசக்கூடிய நாகரிகத்தை பார்த்தீங்களா, இது எனக்கு ரொம்ப மன வருத்தம் தருதுன்னு சொன்னார். சொல்றேன்னா விளங்குறக்கூடியவங்களுக்கு விளங்கிக்கணும். என்ன, அதெல்லாம் குன்றி கொண்டு வரக்கூடாது. கல்விக்கு மரியாதை இல்லை,
சமூக அந்தஸ்திற்கு மரியாதை இல்லை, பதவிகளுக்கு மரியாதை இல்லை. ஆனா பணம் இருந்தால் அவனுக்கு மரியாதை கிடைக்கும். சமுதாயத்துல பணம் இருந்தால் மரியாதை கிடைக்கும். ஆனால் பணக்காரர்களுக்கு அல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா? உனக்கு மரியாதை வேணுமா, உனக்கு பந்தஸ்து வேணுமா, உனக்கு உண்மையிலே இறைவனிடத்துல முக்கியத்துவம் வேணுமா, நீ எதை பெற்றிருக்கிறாயோ அதை அல்லாஹ்விற்காக கடன் கொடு. கொடுத்தால் அல்லாஹ் திரும்ப தருவான், சும்மா தரமாட்டான். பன்மடங்கு பெருக்கி இறைவன் தருவான். அது மாத்திரம் அல்ல, அவன் தருவதாக இருந்தால் வல்லாஹு யக்பித், சிலருக்கு அல்லாஹ் கொடுக்காமலேயே சுருக்கி பிடித்துக் கொள்கிறான். வயபசுத், சிலருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரித்து வேண்டியதை கொடுக்கிறான். வஇலைஹி துர்ஜஊன், நீங்கள் எல்லோரும் அவனிடமே மீள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். பாருங்க, அந்த ஹதீஸ் முஸ்லிமுடைய ரிவாயத்து, அஸ்ஸதகத்து புர்ஹான், தர்மம் இருக்கிறதே அது ஒரு பெரும் அத்தாட்சி. அந்த அத்தாட்சி அல்லாஹ் நிறுவுறான் சூரத்து பக்ரால. நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், நீங்க எனக்கு தாங்க, நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த உலகத்துல நடத்தக்கூடிய எல்லா நல்ல காரியங்கள், எல்லா தேவையுடையவர்கள் அவ்வளவு பேருக்கும் நேரா கொடுக்கிறதுக்கு அல்லாஹ்க்கு சக்தி இருக்கா இல்லையா? சக்தி இருக்கு, எல்லா சக்தியும் அவனுக்கு இருக்கு. என்ன, யாருக்கும் பசி இல்லாம இருந்துட்டால் யாருக்கும் உழைக்கணும்னு அவசியமே இல்லை. யாருக்கும் தன் சுய தேவைகளை பூர்த்தி பண்ண பொருளாதாரம் தேவை என்ற சூழலை இல்லாவிட்டால் யாரும் யாரையும் சார்ந்து தேவையுடையவர்களாக இருக்க வேண்டாம். எப்போ தேவையுடையவர்களாக மாறுகிறார்கள் என்றால் அடிவயிற்று பசி அவர்களுக்கு தேவையை உருவாக்குகிறது. அடிவயிற்று பசியை தாண்டி அவர்களுடைய மானத்தை மறைக்க அவர்களுக்கு ஆடை தேவை என்று ஒரு தேவை வரும் பொழுது அவர்களுக்கு அந்த தேவையை பூர்த்தி செய்ய அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போன்று உலகத்திலே வாழ்வதற்கு ஒரு உறைவிடம் தேவை என்றும் பொழுது அதை அடைவதற்காக, அதை பெறுவதற்காக, கல்வியை பெறுவதற்காக என்று எல்லாம் ஒன்றை தொட்டு ஒன்று தேவை 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 என்று வருகிறது. ஆனால் யாருக்கெல்லாம் தேவையோ அவ்வளவு பேருக்கும் அவங்களுடைய தேவை அத்தனையும் தான். உன் தேவையை நான் பூர்த்தி பண்ணிட்டு அல்லாஹ் கொடுக்கல. அவ்வளவு பேருடைய தேவையை பூர்த்தி பண்றதுக்கு அல்லாஹ் ஒரு சிலருக்கு மட்டும் பொருளாதாரத்தை கொடுக்குறான். நேற்று பத்திரிகையுடைய ஆய்வு நீங்க படிச்சிருப்பீங்க. உலகத்துல மிக முக்கியமான 100 பணக்காரர்கள்ல அதிகமானவன் இந்தியாவில் இருக்கான். ஆய்வு. நாடு பிச்சைக்கார நாடு, வரி பிரச்சனை, பல பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய இந்த நாட்டுல பல பேர் மேல கடன், நம்ம மேல எல்லாம் கடன், ஒருத்தர் மேலே கடன் இருக்கு. ஆனா பெண்ணும் பெரும் கோடீஸ்வரர்கள் நிறைந்திருக்கும் நாடுகளில் ஒன்று இந்தியா அப்படிங்கிறது நேற்றைய பத்திரிகை செய்தி. என்ன, எக்கச்சக்கமான பணக்காரர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க கையில எல்லாம் கொடுக்குறான். ஏன் கொடுக்குறான் அப்படின்னா, அதை நீ இன்னொருவருக்கு கொடு. நீ கொடுக்குறியா இல்லையா, நீ கொடுக்கலன்னா என்ன, கொடுத்தன்னா என்ன அப்படிங்கிறதா இஸ்லாமுடைய யதார்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு செய்தியை சொன்னாங்க. எப்படி, சதக்கா இருக்கிறதே, சதக்கா, இந்த சதக்காவுடைய சிறப்புகளை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு வரும்போது, தர்மத்துடைய சிறப்பை பத்தி பேசிட்டு வரும்போது ரொம்ப சிலாகிச்சு பல இடங்கள்ல பேசுறாங்க. ஏன்னா ஒரு முஸ்லீம் உலோபியாக கஞ்சனாக இருக்க முடியாது, இருக்கவே கூடாது. அல்லாஹ் ஆபாதுல சிலர் கையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைக்கோர் படப்புகளை நாய்கள் பாதுகாப்பதை போன்ற சொத்துக்களை கொடுத்திருப்பார். சொல்லக்கூடிய ஊமை உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். ஓமைகளை சொல்லி விளக்குவது சிந்தனைகள் ஏறும் என்பதற்காக சொல்கிறேன். எப்படி, வைக்கோர் படப்பு, அதுல ஒரு மாடு வந்து வாய் வைக்க முடியாது, அதுல ஒரு கன்றுக்குட்டி வந்து வாய் வைக்க முடியாது. அதை பாதுகாக்கிற பொறுப்பு அந்த நாய் செவனை செய்யும். ஆனால் அந்த நாய்க்கு அதிலிருந்து பசி தீராது. இல்ல பொருளாதாரத்தை கொடுத்திருப்பான், ஜக்காத்தை சரியா கொடுக்க மாட்டான். அல்ல பொருளாதாரத்தை கொடுப்பான், சதக்கான்னு கேட்டேன், என்கிட்ட ஒண்ணும் இல்லை அப்படிமா. ஆச்சரியமா இருக்கும். இன்னும் சிலர் இருக்காங்க நம்மகிட்ட, என்கிட்ட ஆக்டிவ் இன்கம் கிடையாது, பேசிவ் இன்கம் பேசக்கூடிய ஆளுக்கு. ஆச்சரியமா இருக்கு நமக்கு. எப்படி, ஆக்டிவ் இன்கம், நேரா நான் சம்பாதிச்சு உழைச்சி எனக்கு வருமானம் வரல, நான் உழைச்சி வச்ச என்னுடைய மூலதனங்களில் இருந்துதான் எனக்கு வருமானம் வருது. ஆக்டிவ் இன்கம் இல்ல, பாசிவ் இன்கம்ல தான் இருக்கிறேன்னு சொல்லி கதை சொல்றாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தெரியுமா, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு லா தில்ல இல்லா தில்லு. 7 பேருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் நிழலே இல்லாத கடினமான வெப்பம் ஏற்படும் நாளில் தன்னுடைய நிழலில் நிழலளிப்பான். தன்னுடைய நிழலில், அவனுடைய நிழலுக்கு அவனுடைய நிழல்ல நிழல் தருவானாம். அதுல ஒரு ஆள் யார் தெரியுமா, ரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின், ஒரு மனிதர் தன்னிடத்துல இருக்கக்கூடியதை எடுத்து கொண்டு சென்று சதக்கா செய்தார்.
எப்படி செய்தார் தெரியுமா? அவருடைய இடக்கரத்திற்கு தெரியாது அவருடைய வலக்கரம் எதை கொடுத்தாரு. இந்த கைதான் கொடுத்திருக்கும், இந்த கைக்கு தெரியாது. ஜக்காத்துக்கு இது பொருந்தாது. ஜக்காத் பகிரங்கப்படுத்த வேண்டியது, ஜக்காத்திற்கு இது பொருந்தாது. ஜக்காத்து கொடுக்குறவன் பகிரங்கமா நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லணும். கொடுக்கக்கூடியதை எவ்வளவு என்ன வரும்னு கணக்கோட வைக்கணும். ஏன்னா கணக்கு பார்த்து செய்யக்கூடிய விஷயம் ஜக்காத். கணக்கே பார்க்காமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? சதகா. அதுக்கு கணக்கே கிடையாது. எப்படி தெரியுமா கணக்கு கிடையாது? ஒரு ஆடை அறுத்தாங்க. அடுத்த ஆடை வீட்டுல வச்சு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. கொடுத்ததுல 3 சப்பை வெளியே விளம்பப்பட்டு விட்டு ஒரே ஒரு சப்பை நாயகத்திற்காக எடுத்து வைத்திருந்தார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா மாட்ட வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தவன் ஆட்டங்கன்னு கேட்காங்க. ஒண்ணு மட்டும் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னு எல்லாம் எடுத்து சொல்லாங்க. ஆயிஷா என்ன பேசுற நீ? அந்த 3 தான் நமக்கு, இந்த ஒன்று நமக்கு அல்ல. அந்த 3 தான் நமக்கு கொடுத்துட்டோம், அது போய் சேர்ந்துருச்சு. அதை அல்ல கணக்கு வைக்கிறான், அதுதான் நமக்கானது. இந்த ஒன்று நமக்கானது இல்லை என்று சொன்னாங்கன்னா அதை சதக்கா. அந்த சதக்காவை ஒருத்தர் வலது கையால் அளிக்கிறார், ஆனால் அவருடைய இடக்கரத்திற்கே அது தெரியாதுன்னு சொன்னார். இது என்ன அளக்கிறதுக்கு? முஸ்லீம்ல இன்னொரு ஹதீஸ், புகாரில கூட அவர் அதை பதிவு செஞ்சிருக்கிறாரு. இமாம் முஸ்லீம் தான் அதை பதிவு செய்கிறார்கள். அந்த செய்தி என்னவென்றால், ஒரு மனிதர் தன்னளவிலே நியத்து செய்கிறார், நான் சதக்கா கொடுக்கணும், அல்லாஹ்வுக்காக நான் தர்மம் கொடுக்கணும், அல்லாஹ்விற்காக நான் ஏதேனும் ஒன்றை கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்கிறவர் என்ன நினைக்கிறாரு? நான் கொடுப்பது யாருக்கும் தெரியாமல் கொடுக்கிறேன். கையில கொஞ்சம் பொருளாதாரத்தை எடுக்கிறாரு, இரவுல போறாரு, என்கிட்ட கொஞ்சம் தர்ம பொருள் இருக்கு, யாராவது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் கை நீட்டி அதை வாங்கிக்கிறார், கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறார். வந்த உடனே மறுநாள் ஊரெல்லாம் பேசுது, நேற்று நைட்டு யாரோ ஒருத்தர் ராத்திரியா சதக்கா கொடுத்தானா, தர்மம் கொடுத்தானா, கொடுத்த தர்மத்தை வாங்கினவன் யார் தெரியுமா? ஒரு திருடன் இருந்து திருடன் கையில போய் சதக்கா கொடுத்து வந்துருக்காங்க. இந்த ஊர் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொடுத்தாலும் பேசுவோம், கொடுக்காட்டாலும் பேசுவோம். வித்தியாசமான ஆட்கள் இவனுங்க. எப்படி கொடுத்தான்னு பாரு, கொடுக்குறான் பாரு, நிறைய கொடுக்காம பாரு, தேவையில்லாம கொடுக்காம பாரு அப்படிமா. ஏதோ இருக்கிறத கொஞ்சமா கொண்டு வந்தா அப்போ சொல்லுவான், இதையும் ஒரு பொருள்னு கொண்டு வந்துட்டு பாரு. மதீனாவில் அப்படி ஒரு கூட்டமே இருந்துச்சு. அவங்கள சுத்தி இருந்த மூமின்களோடு சேர்ந்து முனாஃபிக்கள் என்ற ஒரு கூட்டம் இப்படியே இருந்தது. கொடுத்தா எப்பவும் கொடுக்கறத விமர்சனம் பண்றது, கொடுக்கலன்னா கொடுக்கறதையும் கொடுக்காததையும் விமர்சனம் பண்றது. கொடுக்கறதுல ஒருத்தர் நிறைய கொடுத்தா அவங்க இருக்கு காட்டுறது கொடுக்காம பாரு அப்படிமா. அதே கொஞ்சம் கம்மியா இருக்கிறது, ஏதோ என்கிட்ட இருக்கிறத கொடுக்கன்னு கொடுத்தா இதையும் ஒண்ணுன்னு எடுத்துட்டு வந்துருப்பாரு அப்படிமா. இது எல்லா காலத்திலயும் ஒரு சிலர் இருப்பான், அவனை போய் நீங்க கட்டினா கொடுக்க மாட்டான். கொஞ்சம் ஏன் நீ நான் கொடுக்கறத கேட்க, நீ கொடுத்தியால அவன்கிட்ட கேட்டீங்கன்னு வைங்க, நிச்சயமா கொடுக்க மாட்டான். கொடுக்காத அந்த திருடன் இந்த வேலைகளை செய்வான். ஆனா அவங்க இந்த நிகழ்வை நமக்கு மிக தெளிவாக படம் பிடிக்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த காலத்துல நடந்த நிகழ்வு என்ன? கொடுக்கிறார், ஊர் பேசுகிறது, ஒரு இருந்திருந்து ஒரு திருடனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அவர் வீட்டுக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்றது உண்மையானு சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ். மறுநாள் நான் சதக்கா கொடுப்பேன் என்று எழுதி வைக்கிறார். எடுக்கிறார், போகிறார், சதக்கா கொடுக்கிறார், இருளில் கொடுக்கிறார். வலது கரம் கொடுத்தது இடது கரம் தெரியக்கூடாது என்று கொடுக்கிறார். கொடுத்தா என்ன? ஊரெல்லாம் பேசுகிறது, நேற்று நைட்டு ஒரு ஆளு தர்மம் கொடுத்தாரா, அது ஒரு விபச்சாரிக்கு போய் கொடுத்திருக்கிறார், அப்படின்னு ஊர் பேசுது. மறுபடியும் அல்ஹம்துலில்லாஹ் என்கிறார். இவர் கொடுக்கணும்னு நினைச்சது, யாருக்கும் தெரியாம கொடுக்கணும்னு நினைச்சது. உண்மையில் அவர் எதை செய்ய நினைத்தாரோ அதை செய்து விட்டார். யாருக்கு போய் சேர வேண்டும் என்று தீர்மானித்தது யாரு? அல்லாஹ். அதை தீர்மானிச்சது அல்லாஹ். அந்த இருள்ல அது அவங்களுக்கானதுன்னு தீர்மானிச்சிருக்கான். உண்மையிலே அது அவங்களுடைய கைகள்ல போயிருச்சு. மறுநாளும் அதே மாதிரி நியத்து செய்கிறார், எடுத்து கொண்டு போய் கொடுக்கிறார். கொடுத்தது இவர், பெற்றுக்கொண்டது யார் தெரியுமா? அந்த ஊர்ல மிகப்பெரிய ஒரு பணக்காரன், ஆனால் அவன் ஒரு உலோபி, அவன் ஒரு கஞ்சன். இந்த நிகழ்வை சொல்றாங்க, இந்த 3 பேரும் இரவில் பெற்ற தர்மத்திலே பாடம் பெற்றார்கள். இறைவன் எனக்கு இரவிலும் யாருக்கும் தெரியாமல் தருவானா, நான் என் உடலை விற்கலாமா என்று அந்த பெண் திருந்தினாள். இறைவன் யாருக்கும் தெரியாமல் கொடுப்பானா, நான் திருடலாமா என்று அந்த மனிதன் திருந்தினானாம். இறைவன் யாருக்கும் தெரியாமல் இரவில் கூட தர முடியுமா, நான் திருந்துகிறேன் என்று ஒரு உலோபி, ஒரு கஞ்சன் ஆயுளில் பிறருக்கு
கொடுக்க கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒருவன் கொடுக்கக்கூடியவனாக மாறினான் சொல்லுவாங்க. கொஞ்சம் கவனிக்கணும். நீங்க சதக்கா புர்ஹான், அத்தாட்சி. அது அத்தாட்சிங்கிறதுக்கு அந்த வார்த்தைகளுக்குள்ள பொருளை பாருங்க. அது ஒரு மாற்றத்தை சமூகத்தில் ஏற்படுத்துகிறது. எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தும் அது தெரியாது. அது இப்படித்தான் ஏற்படுத்துமா, அது நம்மால உணர முடியுமா? நிச்சயமா நம்மால உணர முடியாது. நம்முடைய அறிவு ரொம்ப சிறிய. எப்படித்தான் நம்முடைய அறிவெல்லாம் கொடுப்பதுக்கு கூட யோசிக்கக்கூடிய அறிவு தான். சதக்காவில் சிறந்த சதக்கா என்ன தெரியுமா? ஒருவருக்கு தேவை இருந்தும் தனக்கு வறுமை வந்துவிடும் என்ற அச்சம் இருந்தும், தேவை இருக்கு, தனக்கே தேவை இருக்கு, தனக்கு வறுமை வந்து விடலாமோ என்ற அச்சம் இருக்கிறது, அப்பொழுது ஒருவர் கொடுப்பாரே, அது மிகச்சிறந்த தர்மம். அது மிகச்சிறந்த தர்மம். ஏன்னா அது சாதாரணமா மனுஷனாலையும் கொடுக்க முடியாது. ஆனா அதை எல்லாராலையும் செய்ய முடியுமா? ஒவ்வொரு தனி மனிதனாலையும் எல்லாராலையும் எல்லா காலத்திலும் செல்ல முடியும். ஏனென்றால் எவ்வளவு செய்யணும் அப்படின்னு அளவு கிடையாது. சொன்னாங்க இல்லையா, ஒரு பேர்த்தம்பழத்தை 2ஆ பிட்டு கொடுத்து ஒரு பகுதியில நீ உன்னுடைய நரகத்துல இருந்து உன்னைய காப்பாத்திக்க முடியும்னா காப்பாத்திக்கும் சொன்னார். ஏன்னா இந்த சதகாவுடைய பெரிய பாக்கியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அதான். அஸ்ஸதகது, தர்மம் என்பது நீங்கள் பிறருக்கு ஈகை செய்வது என்பது துத்ஃபிஉல் ஹதீஆ, நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அது அணைத்து விடுகிறது, இல்லாமல் அழித்து விடுகிறது. பாவம் அன்னன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம், எவ்வளவு செய்யறோம் யாருக்கு தெரியும்? நாம் தெரிந்து செய்வது பலது, தெரியாமல் செய்வது அதை விட பலது. பாவனே தெரியாமல் செய்யற எவ்வளவு பேர் இருக்கிறான். ஊருக்கெல்லாம் டொனேஷன் கொடுப்பான், தான் சொந்த சகோதரருக்கு கொடுக்க கையை பிடிச்சுக்கிட்டுவோம். அதுல முதல்ல அல்ல குர்ஆன்ல சொல்லும் போதே சொல்றான், உலில் அர்ஹாம் அவுலா பஅதுஹும் பஅதா. ஒரு ரத்த உறவு இருக்கான் பாத்தியா, அவன் ஊர்ல எல்லாத்தையும் விட முக்கியமானவன். ஏன்? நீ பிறருக்கு கொடுக்கறது அல்ல பெருசு, உனக்கு யாருக்கு முதல்ல கொடுத்தா நிறையணும் அப்படின்னு தேவை இருக்கும் அவனுக்கு கொடு. அவனுக்கு கொடுக்கிறது கையை மறக்காத, பிடிக்காத என்று அல்லாஹ் சொல்றான். ஏன் தெரியுமா? நீ செஞ்ச அத்தனை பாவத்தையும் அது அழிக்கிறது. எப்படி அழிக்கிறதுன்னு நாம விளங்குறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுத்ஃபிஉல் மாஉன் நார், நெருப்பை நீர் எவ்வாறு கொட்டினால் அழைக்குமோ அதே போன்று இல்லாமல் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீமைகளையும் சதக்கா, தர்மம் அளிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு வார்த்தையை அழுத்தமாக சொல்கிறார்கள், மா நகஸத் ஸதகத்து மின் மால். நீங்க எவ்வளவு செல்வம் வச்சிருந்தாலும் சரி, அது எவ்வளவு நிறைவா இருந்தாலும் சரி, கொடுத்தா குறைஞ்சிரும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அத மாதிரி ஒரு பெரிய தவறு, முட்டாள்தனம் இருக்கும். இல்லை, கொடுத்தா குறையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பொருளாதாரத்துக்கான லாஜிக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன? சதகத்து, சதக்கா இருக்கிறதே தர்மம், அது மா நகஸத் மின் மால், மாலை குறைக்காது. ஏன் தெரியுமா? அது சுழற்சியில தாங்க வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு உங்க கையில இருக்கு, இன்னைக்கு தேவை உள்ள ஒருத்தட்ட போகுது, அவர் யாருக்கு ஒருத்தர் தேவை இருக்காரோ அவருக்கு கொடுப்பாரு. இப்படி சுழற்சியில தான் வருது. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு ஹதீஸ சொல்ற, மனசுல வச்சுக்கோங்க, ரொம்ப அழுத்தமான ஒரு செய்தி. என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமா துர்ஸகுன பிதுஅஃபாயிக்கும். இந்த ஹதீஸை நம்ம எல்லாரும் மனசுல வைக்கணும். என்ன தெரியுமா? நம்ம நினைக்கிறோம், குடும்ப தலைவனா இருக்கும்போது நம்மள நிறைய பேருக்கு திமிரு, செருக்கு, பணம் சம்பாதிக்கணும், நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் தாரேன், நான் தர்றதுல நீ சாப்பிடுற, நான் தர்றதுல நீ சேலை உடுத்துற, இப்படி எல்லாம் பொண்டாட்டிகிட்ட பேசுறது, இப்படி எல்லாம் பிள்ளைகள்கிட்ட பேசுறது. இது சில நேரம் இதை ரொம்ப அவங்கள ஊண்டிங்காக்குறது. பெற்றவர்களை வீட்டுல வச்சுட்டு அவங்கள அந்த மாதிரி செய்யறது, கடுமையாக அவர்களை மன அழுத்தத்திற்கு ஆளாக்குறது, பெரும் பாவம். இது செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னமா துர்ஸகுன பிதுஅஃபாயிக்கும், உங்க கையில எல்லாம் கொண்டு வந்து தர இந்த வாழ்வாதாரம் இருக்க, இது உங்களுக்காக உங்கள்கிட்ட நேரம் தந்தது இல்லை, உங்களுக்காக உங்களிடம் அல்லாஹ் தந்தது, உங்களுக்கானதே அல்ல. துர்ஸகுன பிதுஅஃபாயிக்கும், உங்களுடைய வீட்டுல இருக்காங்க தெரியுமா, அந்த அந்த பலகீனர்கள், பெண் பலகீனமானவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் பலகீனமானவர்கள், குழந்தைகள் பலகீனமானவர்கள், அவங்க நேரா போய் பொருளாதாரத்தை தேடி சம்பாதிச்சு எனக்குள்ளதுன்னு சொல்லக்கூடிய நிலையில இல்ல, அவங்களுக்குள்ளதா இல்ல உங்க கையில தாரான் தந்தா நீங்க அதை ஏக்குள்ளதுன்னு ஏகபோகமா உரிமை கொண்டாட முடியாது. அது புர்ஹான், அத்தாட்சி. உங்க கையில தந்ததை கொண்டு நீங்க செலவு செய்யணும். எப்படி செலவு செய்யணும்? எப்படியெல்லாம் செலவு செய்ய முடியுமோ அப்படி செலவு முடியும். அவங்களத்துல கேள்வி விழுகிறது. எப்படி கேள்வி? ஒரு கேள்வி, நபியை எதை செலவு செய்வது என்று உடத்துல கேள்வி கேட்கிறார்.
குலில் அஃப், எது மிச்சமாச்சோ அதை செலவு செய். அல்லாஹ் குர்ஆன் சொல்றா, குலில் அஃப், எது மிச்சமாச்சோ அதை செலவு செய். எதுங்க மிச்சம்? இன்னைக்கு நமக்கு எதுவுமே மிச்சம் இல்லைன்னா மோசமான காலத்துல இருக்கும். எதுவுமே மிச்சம் இல்லை, எதுவுமே மிச்சம் இல்லைங்க. ஒரு காலத்துல ராப்பிச்சக்காரங்க ஒரு குரூப் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஏன் இருந்தாங்க தெரியுமா? எது மிஞ்சினாலும் நைட்டு யாரு கிடைச்சிரும்? அவங்களுக்கு கிடைச்சிரும். நம்மளாவது ஒரு கறிக்கு சாப்பிட்டுருப்போங்க, பல கறியை நைட்டு டெய்லி சாப்பிடுவோம். அல்ல அவங்களுக்கு கொடுத்த ரிஸ்க்கு, அல்ல அவங்களுக்கு கொடுத்த ரிஸ்க் என்ன? மிஞ்சியது அங்க போயிடும். இன்னைக்கு வீட்டுல ஒரு சவப்பட்டி உட்கார்ந்துருக்கு, வீட்டுல ஒரு சவப்பட்டி உட்கார்ந்துருக்கோங்க. அந்த குளிர்சாதன பெட்டியை சவப்பட்டின்னு தான் சொல்றான். என்ன, எது மிஞ்சாலும் எங்க போயிடும்? அங்க போயிடும். நாளைக்கு மறுநாள் வந்துட்டு கடைசியில் நம்ம டாக்டருக்கு கையை பாருங்க, எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்காது, மருந்துக்கு செலவழிக்க தயாரா இருக்குமே தவிர, அட இன்னைக்கு மிச்சமாச்சு யாருக்காவது கொடுத்துருவோம், அல்லது மிச்சம் ஆகாத அளவுக்கு செலவு செய்வோம், அல்லது மிச்சம் ஆகுது அப்படின்னா இன்னொருத்தர கவனத்துல வச்சு செய்வோம். கொஞ்சம் குழம்பு இருந்தா கூட அந்த குழம்ப பக்கத்து வீட்டுக்கு கொடுங்க சொன்னாங்களா இல்லையா? சிம்பிளா அழகா சதக்கா சொன்னார். அது என்ன செய்யும்? ஒரு உறவை இன்னொரு உறவோடு நல்ல முறையில் ஆக்கும். பக்கத்துல அது சொந்தக்காரனா இருந்தா இன்னும் நல்லது, அண்ணன் தம்பியா இருந்தா அது மிகச்சிறந்தது. அவன்கிட்ட கொடுக்க, நாம அவனுக்கு கொடுக்க மேல ரொம்ப சிறந்த ஒரு விஷயம். இது இஸ்லாம் சதகா, தர்மம், புர்ஹான், அது அத்தாட்சி, இந்த மனித சமுதாயத்துடைய வாழ்க்கையை சுழல செய்யும் ஒரு அத்தாட்சி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இதை செஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? வறியவர்களாக இருக்கக்கூடியவர்கள், வலிமையோடு பொருளாதாரத்தில் இருப்பவர்களை பார்த்து ஏங்க மாட்டார்கள். ஏங்காத ஒரு சூழ்நிலை இந்த சமுதாயத்தில் இருக்கும் என்றால் நிம்மதியும் சுபிட்சமும் இந்த சமுதாயத்திற்கு மத்தியில நிச்சயம் வரும். அன்பிற்குரியவர்களே, அந்த நல்ல புரிதலோடு இந்த மாதத்தை ஆளக்கூடியவர்களாக நம் எல்லோரையும் இல்லாமல் இறைவன் ஆக்கி வருவானாக. பாரக்கல்லாஹு லி வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் ونفعني وإياكم بذكر الحكيم. أقول ما تسمعون أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه من كل ذنب إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أحمده سبحانه وأشكره على نعمه وامتنانه، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه، وأشهد أن محمدا عبده ورسوله داعيا إلى رضوانه صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما. كان النبي صلى الله عليه وسلم أجود الناس وأجمل ما يكون في رمضان حين يلقاه جبريل. رواه مسلم. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, ரமதானுடைய மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்திற்கென்று பல்வேறு சிறப்புகள் அல்லாஹ்வுடைய வேதத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்களிலும் புதைந்து கிடக்கிறது. அதனாலேயே நாம் இந்த மாதத்தினுடைய நன்மைகளை அடைவதற்கு பகல் பொழுதிலே நோன்பு நோக்கிறோம், இரவு பொழுதிலே நின்று இறைவனை வழிபடுகிறோம். இன்ன பிற அன்றாட வாழ்க்கையிலே செயல்படுத்தாத பல்வேறு அறங்களையும் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கோம். அதிலே மிக முக்கியமானது தர்மம், சதக்கா. நம்ம ஜக்காத்துக்கு தான் இந்த மாசத்தை தேர்ந்தெடுப்போம். ஜக்காத்துக்கு இந்த மாசத்தை தேர்ந்தெடுக்கிறது இல்லை. ஜக்காத்து ஹவுலை பொறுத்து உங்க கையில வந்த பொருளாதாரம் அது ஒரு வருஷம் நிறைவு பெறுகிறது என்ற அந்த கணக்கை பொறுத்ததுதான் ஜக்காத் என்பது. அதுக்கு முஹர்ரம்ல இருந்து தில்ஹிஜ்ஜா வரைக்கும் 12 மாசத்துலையும் காலம் இருக்கு. அவங்களுக்கு வர்ற பொருளாதாரத்தை பொறுத்து அவங்க மேல கடமையான ஜக்காத்தை பொறுத்து. ஆனா சதக்காவை பொறுத்தப்பட்டோம், சதக்கா எல்லா காலமும் கொடுக்கலாம், கொடுக்க வேண்டும். குறிப்பாக ரமதானில் அதிகம் கொடுக்கும், அதிகம் கொடுக்கும். எந்த அளவுக்குன்னா, இமாம் முஸ்லிம் ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் அஜ்வதுன்னாஸ், மக்களில் ஆக அதிகம் கொடையாளராக இருந்த ஒரு மாதம் உண்டென்றால் ரமதான். அந்த மாதத்தில் தான் ஜிப்ரீல் அவரை அன்றாடம் சந்திப்பார். ஒவ்வொரு நாள் நைட்டு வந்து சந்திப்பாங்க. அதுக்கு முன்னால இறங்குற குரானிய வசனங்களை அவங்களுக்கு ஓதி காட்டுவாங்க. இவங்க ஓதி காட்டினதை சரி செய்வாங்க. இவ்வளவு கரெக்டா இருக்கு அப்படின்னு 2 பேரும் சரி பார்த்துக்கக்கூடிய டைம் ரமதான். இந்த டைம்ல ரசூலுல்லாஹ் அதிகம் கொடை கொடுக்கக்கூடியவர்களா இருக்கும். இப்ப நாம் கொடை கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். இன்னைக்கு தொடங்கி இந்த ரமதான்ல நம்மளை நோக்கி நிறைய நிறுவனங்கள், நிறைய தர்ம ஸ்தாபனங்கள் எல்லாமே நம்மளை நோக்கி வருவாங்க. நாம கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதுல குறிப்பா
ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் ஜமாத், இந்த பள்ளி நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறோம். கண் குளிர குர்ஆன் சுன்னாவில் இந்த நிகழ்வுகளை நடத்துறதுக்கான ஒரு பெரிய தளம் இங்கே அமையப்பட்டிருக்கிறது. பலருடைய உழைப்பு இதில் இருக்கிறது, பலருடைய தியாகம் அதில் இருக்கிறது. 1960, 70, 75 காலங்களில் எல்லாம் சரியாக இஸ்லாமே தெரியாத ஒரு நிலை இந்த மண்ணில் உண்டு. சரியாக இஸ்லாமே தெரியாத ஒரு நிலை இந்த மண்ணில் உண்டு. ஆனால் அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதற்கு மிகப்பெரிய வித்திட்ட முதல் அமைப்பு இந்த அமைப்பு. ஜமீத் அல்-குர்ஆன் முதல் அமைப்பு இந்த அமைப்பு. அதுக்கு முன்னால வேற வேற இருந்தது, நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. வேற வேறன்னா 1, 2 இருந்தது. அவருடைய சித்தாந்தமும் அவருடைய எண்ணங்களும் எதிர்பார்ப்பும் முழுக்க முழுக்க அல்லாஹ், ரசூல், ஈமான், இஸ்லாம், மறுமை என்பதற்காக இருந்திருக்கவில்லை. அப்படி இருந்திருக்கல. அரசியல் அதிகாரம் பெறுவதற்காக, இந்த உலகத்தில் வேறு சில ஆதாயங்களை அடைவதற்காக அதோடு சேர்ந்து இஸ்லாமியும் பேசியிருந்தார்கள். ஆனால் முறையான கல்வியை படிக்க வேண்டிய இடத்தில் படித்துவிட்டு, மதீனா பல்கலைக்கழகங்கள் போன்ற பல்கலைக்கழகங்களிலே படித்துவிட்டு இந்த மண்ணுக்கு வந்த பிறகு அப்படியான அறிஞர்கள் மூலம் இந்த மண்ணுக்கு இறைவன் நன்மையை நாடினான். சமீப ஆய்வு சொல்லுது என்னன்னா, இஸ்லாமுடைய சரியான விளங்குதலுக்கு ஒரு பெரிய காரணம் 2ஆம் உலக மகா யுத்தமும் ஒரு காரணம். அதற்கு பின்னர் நடந்த சில உடன்படிக்கைகளும் நாடுகள் தங்களுக்குள்ளே பேணிக்கொண்ட ராஜாங்க உறவுகளும் ஒரு காரணம் என்று சொல்கிறது. உண்மையாக சத்தியத்து. இன்னைக்கு சவுதி அரேபியாவோட எம்பசிக்கு போனீங்கன்னா 40 டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுல ஒரு டிபார்ட்மெண்ட் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட், கலாச்சார பிரிவு அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு. இதே மாதிரி இந்தியாவுடைய தூதரகம் உலகம் உள்ள எல்லா நாடுகள்ல இருக்கு, அங்கேயும் அதே மாதிரி கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். இந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை, இங்க உள்ள மக்களுடைய கலாச்சாரத்தை அங்க சொல்றதுக்கு, பிரதிபலிக்கிறதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் அங்க உதவி செய்யும். அங்குள்ளதை இங்கே சொல்வதற்கு என்ன செய்யும், அந்த டிபார்ட்மெண்ட் பிரதிபலிக்கும். அந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணும். அது ராஜாங்க உறவில் அவங்க 2 பேரும் எப்படி பரஸ்பரம் இன்னைக்கு பத்திரிகை செய்தி பார்த்துருப்பீங்க. அபுதாபில ஒரு கோயில்ல இஃப்தார் கொடுக்குறான். அபுதாபி இன்னைக்கு காலை பத்திரிகை செய்தி, அபுதாபில ஒரு கோயில்ல இஃப்தார் கொடுக்குறான். ஆனா இங்க பள்ளிவாசல இடிக்கிறான்னு செய்தி போடுறான். கோயில்ல இஃப்தார் பண்றது சரியா, அல்லது ஒரு புதிய கட்சி தொடங்குற அரசியல் கட்சி தலைவர் நாளைக்கு தரப்போற இஃப்தார் சரியா, நம்ம அதுக்குள்ள வர வேண்டாம். ஆனா இந்த கலாச்சார புரிதலுக்கு இந்த 2ஆம் மகா யுத்தமும் அதுக்கு பின்னால் நடந்த நிகழ்வு மிக முக்கியம். அதுல எல்லா பக்கமும் இஸ்லாம் போறதுக்கு ஒரு 30-40 ஆண்டுகள் ரொம்ப அமைதியாக இந்த உலகம் இருந்ததற்கு அந்த புரிதல்கள் ஒரு காரணமா இருந்தது. அதுல இந்த நிகழ்வு ஒன்று என்ன, ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் என்ற ஒரு அமைப்பு 1980க்கு பிறகு இந்த மண்ணில் உருவாகி 89ல் ரெஜிஸ்டர் ஆகி தமிழகம் எங்கும் பல இடங்கள்ல பள்ளிகளை அமைச்சோம். இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட பள்ளி இருக்கு. அதுக்கு பின்னால பலர் இதுல இருந்து பிரிஞ்சு போனாங்க. நிர்வாகம், அரசியல், உலகாதாயம், உரிமை போராட்டம் என்று பல காரணங்கள் அவர்களுக்கு உள்ளே இருந்தது. ஆனால் அவரிடத்துல யாரிடமும் ஒரு காரணம் இருக்கவில்லை, அல்லாஹ்வுடைய திருப்தி. அல்லாஹ்வுடைய திருப்தி. மார்க்கம் வளர வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய ஆலயங்களை கட்டமைப்பது. மார்க்கம் வளர வேண்டும் என்றால் அந்த ஆலயங்களை தழுவி, இன்னைக்கு ஏன் பள்ளிவாசல் இடிக்காங்க, சொத்தை கபலீகரம் பண்றதுக்கான காரணம் இல்ல, கலாச்சாரத்தையும் அடிப்படை கொள்கைக்கும் எதிரான போறது. அதுதான் இதா இருக்கும். அப்போ அதுக்கு எதிரானது என்ன, 1997-8 படிக்கும் பொழுதே நான் படித்துக் கொண்டிருக்கும் போது இந்த ஜமாத்துடைய ஃபவுண்டர்கள் ஒரு ஷேக் கமாலுதீன் மதனி அடிக்கடி சொல்லுவாங்க, அவன் இடிச்சாங்கிறதுக்காக நீ போடுறது அர்த்தம் இல்லை, அது கிடைக்காது. ஆனா பள்ளியை உருவாக்கு, பள்ளியோடு கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்கு. இன்னைக்கு தேவைதான். இன்னைக்கு சமுதாயம் நிறைய இருக்கு. இன்னைக்கு பாருங்க, ஆச்சரியமா இருக்கு, சண்டை போடுறான் போலீஸ் வந்துருக்கு. எதுக்கு? இஃப்தாருக்கு, சஹருக்கு, லட்சக்கணக்கா கோடிக்கணக்கில் பொருளாதாரத்தை கொண்டு போய் அங்க கொட்டுறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்காக அவருடைய பொருளாதாரம் எங்கேயாவது பள்ளிவாசல்ல சரியா சந்தா கட்டக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை, சந்தானா மாசம் நான் இதுல ஒரு ஆளா இருக்கிறேன், என்னாலானதை தருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கை. ஆனா அதே ஆளு 10 லட்சம் ரூபாய் செலவழிச்சு ஐரு மீன் தேங்காய் சோறு கொடுத்து தெரியுமாங்க. எதுக்கு? சகருக்கு. என்ன கேவல வெளி உழவு சிரிப்பான் கேட்டா. இது ஒரு சாதனையா? இது இஸ்லாம் சொல்லுச்சா? இது சதக்காவுடைய வழிமுறையாக இருக்க முடியுமா? இன்னைக்கு சதக்காவுடைய வழிமுறை என்ன தெரியுமா?
இஸ்லாமிய கட்டமைப்பை தூக்கி நிறுத்துவதற்காக நாம் செய்யும் செலவீனங்கள் கொடுக்க வேண்டியவை. நபிசுல்லாஹ் காலத்துல ஒவ்வொரு போருக்கும் வரும்பொழுது கொண்டாங்க ஏதாவது அப்படின்னு கேட்டாங்க. தன்னையே முழுவதுமாக கொடுக்கிறவர்கள் இருந்தாங்க. தன்னுடைய வீட்டில் இருக்க அவ்வளோத்தையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. இன்னைக்கு இஸ்லாமிய போருங்கிறது களத்தில் நின்று எதிரியோடு மோரக்கூடியது இல்லை, மாறாக அதற்குரிய கட்டமைப்புகளை உருவாக்குவதும் அதனை வலுச்சேர்த்து கட்டி கொண்டு போகும். அப்படி கொண்டு போனா நம்முடைய இந்த ஜமாத் பல பள்ளிகள், பல மதரசாக்கள், பல நூலகங்கள், பத்திரிகைகள், அனாதை நிலையங்கள், அரபு கல்லூரி, கவனிக்கணும், அரபு கல்லூரிகள். இன்னைக்கு நான் ஒரு சொத்து இந்த ஜமாத்துல யாரும் மறுக்க முடியாது. என் தாய் தந்தையர்களுக்கு எனக்கு மீது எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே அளவிற்கு இந்த அமைப்பிற்கு என் மீது உரிமை இருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த அமைப்பு உருவாக்கிய ஒரு கல்லூரியில் நான் படித்தேன். என் கல்வி இந்த சமூகத்திற்கு பலன் தந்து கொண்டிருக்கிறது. என் கல்வி இந்த சமூகத்திற்கு பலன் தந்து கொண்டிருக்கிறது. எப்படி பலன் தருகிறது? எப்படியெல்லாம் பலன் கிடைக்குமோ அப்படியெல்லாம் பலன் கிடைக்கும். வறுமை நம்மை அங்கே ஒதுக்கி இருக்கலாம், சமுதாயத்துடைய சூழல் நம்மை அங்கே ஒதுக்கி இருக்கலாம், இப்படி யாரெல்லாமோ அங்க அந்த கல்லூரிகள்ல ஒதுக்கலாம். ஆனா வெளியே வரும்போது அவங்க அவ்வளவு பேராலையும் இந்த சமூகத்துக்கு பலன் இருக்கு. தென்காசி மாவட்டத்துல மட்டும் 25 ஃபிர்தௌஸி இருக்கிறான். இப்போ வந்த 2 பேரையும் சேர்த்து, இப்போ இந்த வருஷம் வந்த 2 பேரை சேர்த்து அடுத்த வருஷம் 3 பேர் ஃபிர்தௌஸியா உருவாக தயாரா இருக்கிறாங்க. உம்ராபாத்தில் படிச்சுட்டு உமரிகள் ரெடியாக இருக்கிறாங்க. இது அத்தனையும் உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய முதலீடுகளையும் பெரிய மெனக்கெடுதல்களையும் சரியான கல்வி பெற்ற அறிஞர்கள் மூலம் உருவாக்கப்படுது. அனாதைகளை நம்முடைய வீடுகளை வச்சு பராமரிக்கிறதுக்கு பெரிய சிரமம். நமக்கு தெரியும் அதனுடைய யதார்த்த சட்டம் என்னன்னு. ஒரு பொம்பளை பிள்ளை நம்ம அனாதை எடுத்தோம்னா அந்த குழந்தை பூ பெய்த பிறகு நாம் அவளுக்கு அந்நிய ஆணாக மாறிவிடுவோம். அந்த வீட்டுல தகப்பன் மகள்ங்கிற உறவை அவளோட நம்மளால கொள்ள முடியாது, வீடுகளை வச்சு பராமரிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு ஆண்மகனை எடுத்தோம் அப்படின்னா அவன் ஒரு வயதை அடைந்து விட்டால் நம்முடைய மனைவிக்கு அவன் மகரமானவராக இருக்க முடியாது. சிக்கல் இருக்கிறது. அதுல சின்ன குழந்தையா இருக்கும்போது பால் கொடுத்துட்டாங்கன்னா சிக்கல் இல்லை. ஆனால் பால் குடிக்கு பிறகு அவனை கொண்டு வந்து வீட்டுல நான் பராமரிக்கிறேன்னு வளர்த்தா வீட்டுக்குள்ள வளர்க்கறதுல மகரமான உறவை பேணுவதிலே சிக்கல் இருக்கிறது. அப்போ அதற்காக அனாதை நிறுவனங்களை உருவாக்குறது. ஆயிரக்கணக்கான அனாதைகள் இன்னைக்கு நினைச்சிருக்காங்க, பயனடைஞ்சிருக்காங்க. நாம் கூட இன்று நாம் இந்த பள்ளியில ஜக்காத் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் இருக்கு. சில சகோதரர்கள் பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க. அவங்கள கொண்டு கிட்டத்தட்ட 6-7 அனாதை பிள்ளைகளை பராமரிச்சுட்டு இருக்கோம். அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு உதவி செய்யறோம். அந்த பிள்ளைகளை இங்கிருந்து அப்படியே பிடிச்சு கொண்டு அந்த அனாதை இல்லத்துல விடல, அவருடைய தாய்மாருடைய அரவணைப்பிலே வளர்ப்பிலே செஞ்சுட்டு இருக்கோம். இது அவ்வளவும், இதை தாண்டி உள்ள அவ்வளவு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இது இஸ்லாமிய கல்லூரிகளை உருவாக்குறதோ அதன் மூலம் இஸ்லாமிய மாணவர்களை உருவாக்குறதோ இது அவ்வளத்தையும் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு அமைப்பு பண்ணுகிறது, ஒரு ஜமாத் பண்ணுகிறது. அதற்கு பின்னால் ஒரு பெரிய நிறுவனம் நின்று கொண்டு அதை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நான் அதனுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கிறேன். நேரடியாக அத்துணை நிறுவனங்களுடைய நிர்வாகத்துடைய அதிகாரத்தில் இருக்கிறேன். எத்தனை நிர்வாகம் இருக்குதோ அது அத்தனை அதிகாரத்துடைய நிர்வாகத்துக்குள்ள நான் நேரடியாக பார்வையாளராக இருக்கிறேன். உள்ள போய் பார்க்கிற சர்வீஸ், அதனுடைய சர்வைலன்ஸ் பண்ணக்கூடிய அத்தனை வேலையும் என்னுடைய பொறுப்புகள் வருது. பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்குது. 40 ஆண்டு காலங்கள்ல நாங்க எத்தனை லட்சம் உறுப்பினர்களை வச்சிருக்கோம் தெரியுமா, எவ்வளவு பேருக்கு கார்டு போட்டிருக்கோம் தெரியுமா, எத்தனை உரிமை போராட்டம் நடத்திருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மத்தியில சுப்ஹானல்லாஹ் இத்தனை 1000 பிள்ளைகள் படித்திருக்கிறார்களா, இத்தனை அனாதைகள் பயனடைந்திருக்கிறார்களா, இத்தனை விதவைகளுக்கு மறுவாழ்வு கிடைத்திருக்கிறதா, இத்தனை கைம்பெண்கள் கரமேற்று காப்பாற்றப்பட்டிருக்கிறார்களா, இது அவ்வளவு இந்த திட்டத்துக்குள்ளதான் இருந்திருக்குதா அப்படின்னு நினைக்கும் போது உள்ளபடியே மிகவும் சந்தோஷமா இருக்கு. ஆனா அது அத்தனையும் யாரால நடக்குதா? எல்லாம் அந்த 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 உறுப்பினர்கள், அந்த நிர்வாகம் நடத்தக்கூடிய அவர்களால இல்லை. அவங்க அதுக்கு முன்னால நின்று வேலை பார்க்கக்கூடிய களப்பணியாளர்கள் அவ்வளவுதான். அதுல வேலை பார்க்குற யாருக்கும் சொல்லி பைசா கிடையாது. இன்னைக்கு நான் இருக்கிறேன் 10 வருஷம் 10 வருஷம் இருந்துக்கிறேன். சளி பைசா எனக்கு பணம் கிடையாது. இறைவன் எனக்கு அதுக்கு எல்லா வசதிகளையும் வாய்ப்பையும் தந்திருக்கிறான். என் மீது கடமையான சக்காத்தை நான் இந்த ஜமாத்துல கொடுக்குறேன். இந்த ஜமாத்துல சக்காத்து நல்லா இருக்குன்னா இவருடைய தலைவராக இருக்கிற சக்காத்து நான் கொடுக்குறேன். யாரு கொடுக்க முடியலையோ அவன் தலைவராக இருக்க முடியாது. ஏன்? அவன் தகுதியை இழக்கிறான், இருக்கிறவன் அந்த இடத்துல வர முடியாது. கொடுக்கக்கூடியவர்கள் நிச்சயம் கொடுக்கும் பொழுது அது வளரும். அல்லாஹ் விரும்பி சதகாத் புர்ஹான் சொல்லல, சதகாத்துடைய புர்ஹான் அத்தாட்சி. அல்லாஹ் விரும்பி சதகாத், அல்லாஹ் சதகாத்தை வளர்ப்பான். நீ வளர்ப்பான். நீ கொடுக்கவே மாட்டேனேங்கிறது வளர்ப்பான். நீ கொடுக்கவே மாட்டேனேங்கிறது வளர்ப்பான். நீ கொடுத்த அல்லாஹ் வளர்ப்பான். அந்த வளர்ச்சியை நீங்க பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். நம்முடைய கண்களுக்கே தெரியாத எண்ணற்ற வளர்ச்சிகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துறான். இன்ஷா அல்லாஹ் இன்று அதனுடைய நீட்சியாக இந்த ஒட்டுமொத்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களையும் பராமரிக்கக்கூடிய
அதனுடைய லாப நஷ்டங்களில் நேரடியாக ஈடுபடக்கூடிய ஜமீத்துல் குர்ஆன் ஹதீஸ் என்ற இந்த ஜமாத்தினுடைய மொத்த நிர்வாகத்திற்குமான ஒரு வசூல் என்ன செய்யப்பட்டு எடுக்கப்படுது. எல்லா காரியங்களையும் நிர்வாகம் பண்ணக்கூடியதற்காக வசூல் எடுக்கப்படுகிறது இன்றைய இந்த ஜும்மாவுடைய வசூல். அதனால வசூல் இன்ஷால்லா அள்ளி போடுங்க. அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் இடப்பட்ட நாட்களையும் பல நிறுவனங்கள்ல இருந்து இன்ஷால்லா வருவாங்க. தொடர்ச்சியா அல்ஹுதால இருந்து வந்துட்டு போயிடுறாங்க, தாருல் ரஹ்மத்துல இருந்து வருவாங்க, தாருஸ்ஸலாம்ல இருந்து வருவாங்க, ஃபிர்தௌசியால இருந்து வருவாங்க, இது போன்ற அல் இஸ்லாஹியா கல்லூரியில இருந்து வருவாங்க. எல்லாருமே நம்முடைய பொருளாதாரத்துல இருந்து தான் என்ன செய்யறாங்க, நம்முடைய அந்த நிறுவனங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால கணக்கு பார்க்காது, தயவு செய்து கணக்கு பார்க்காது. ஒரு வருஷம் ஃபுல்லா நீங்க சம்பாதிக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை ரமதான்ல எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் அதுக்கு தான் அப்படின்னு மறந்துருங்க. வர்றவங்களுக்கு எவ்வளோலாம் கொடுக்க முடியுமோ கொடுங்க. நிச்சயமாக நீங்க கொடுத்தா உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப தருவான். எப்படி தருவான் தெரியுமா? நபிகள் சொல்றாங்க, கொடுக்கக்கூடியவருக்காக, யார் கொடுக்கிறாரோ அவருக்காக ஒவ்வொரு நாளிலும் வானத்தில் இருந்து 2 மலக்குகள் இறங்குகிறார்கள். யார் கொடுக்கிறாரோ அவருக்காக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறார்கள். யார் உனக்காக உன் பாதையில் செலவு செய்கிறாரோ அவருக்கு நீ ஹலஃபை கொடு, அவருக்கு பின்னால அவருக்கு கொண்டு வந்து சேரு. யார் கொடுக்காம பிடிச்சு வச்சுக்கிறானோ அவனுக்கு அதே அளவில் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுன்னு துவா சொல்லுவான். இதுக்கு 2 மலக்கு அல்லாஹ் நினைச்சிருக்கான். நான் என் வாழ்க்கையில் இருந்தே சொல்கிறேன், கொடுக்க ஆரம்பித்த காலங்கள் தொட்டு இறைவன் அழித்தந்தான் என்பதுதான் வரலாறு. நீங்க யார்ட்டையும் போய் கேட்டுக்கலாம், நிச்சயமாக இந்த வார்த்தை சத்தியமானது. எனது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை. அதனால கொடுங்க, குறையாது, அள்ளி கொடுங்க, நிறைவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். எந்த அளவுக்கு கொடுக்கிறதுக்கு நீங்க நியத்து வைக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இல்ல முடியலையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்ல எண்ணத்தோடு நியத்து வைக்கணும். வர்றவங்களை கொண்டு போய் ஏதாவது 2 பேரை காட்டி நம்ம முடியல, வேற யாருக்காவது ஒருத்தர் மூலமாக அவருக்கு ஒரு 100, 200, 1000, 2000 கிடைச்சிருச்சுன்னா நல்லது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு சதக்காகும். இன்னைக்கு பாருங்க, இந்த பள்ளி வெறும் 100 பேர் மட்டும் தொழுற அளவுக்கு இந்த வட்டத்துக்குள்ள இந்த தூணுக்கு இந்த பக்கம் இருந்தது. அந்த பக்கம் அங்கிருந்து இங்க வரைக்கும் இவ்வளவு பெரிய பள்ளி. இந்த பக்கம் தொழக்கூடிய எண்ணிக்கை விட அந்த பக்கம் எண்ணிக்கை கூட. 2013 இந்த இடம் நம்முடைய கையில வரும் பொழுது நம்ம கையில இருந்த சொத்து ஒரே ஒரு சொத்து 1000 பேர் இல்லை. அந்த சகோதரர் யார் அதை இறைவனுக்காக தந்தாரோ அவருடைய ஒரு ஆளை கொடுத்து அதை அதிகப்படியான தொகையை கொடுத்து பின்னால வாங்கிட்டு அதை வகுப்பாக மாத்தினார். அதான் மூலதனமாக முதல்ல வந்த சொத்து. முதல்ல அதை கொடுத்து ஒரு அடப்பு போட்டு தீவிரமாக ஒரு 100 நாள் திட்டத்தை அறிவித்து களமிறங்கினோம். 100 நாள் திட்டத்தை அல்லாஹ் நம்மள அவ்வளவு நாள் நீட்டிக்க வேண்டாம், 38 நாள்ல முடிச்சு தரேன், 38 நாள்ல முடிச்சிடலாம். முடிச்சு தந்தவர்களை யாரை வச்சு தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய தொழிலுக்காக 1 லட்சம் 2 லட்சம் கையில வச்சிருந்தவங்க, நகையை தந்தவங்க, வாகனத்தை வச்சு தந்தவங்க, அல்லாஹ்வுக்கான தந்தவங்க. ஆனா தராதவன் அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் குறைதான் சொல்லிட்டு இருக்கு. அது வேற விஷயம். தராதவர்கள் எல்லா காலமும் குறை சொல்லக்கூடிய ஆளா இருக்காங்க. நீங்க அவங்களை பத்தி காலையே வைக்க வேண்டாம். ஏன்னா நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பீங்கன்னு வாக்குறுதி யார்கிட்ட உள்ளது? இங்க இருக்கக்கூடிய தலைவருடைய இமாம் தெரிந்து உள்ள வாக்குறுதி இல்லை. அது யாருடைய வாக்குறுதி? அல்லாஹும் அவன் பிரதிநிதியாக அல்லாஹ்வுடைய தூதரும் தரும் வாக்குறுதி. நிச்சயம் அது நிறைவேறும். எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய மார்க்கத்திற்கு பயனுள்ளவர்களாக நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள் செய்யட்டும். அல்லாஹும்ம அஇஸ்ஸில் இஸ்லாம் வல் முஸ்லிமீன வதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன ஃபன்ஸுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. اللهم يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. ربنا تقبل صيامنا وقيامنا. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون.